கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இன்றைய நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இறை வார்த்தை சங்கீதம் 25வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெப நேரங்களிலே சில வசனங்களை சொல்லி நாம் ஜெபிப்பதுண்டு. அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது நமக்கு மிகுந்த மனதுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் உண்டாகும். அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம், அந்த வார்த்தையில் இருக்கிற வழி நடத்துதல் கிடைத்து அந்த பாதையிலே தேவன் நம்மை நடத்துவார். நிறைய அற்புதங்களை நாம் வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது நாம் பெற்றிருக்கிறோம். அதைத்தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இன்றைய தினம் கடந்து விட்டது. நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய எதிர்காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. ஏனென்றால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் அவனை அபிஷேகித்து அவனுக்கு என்று பொறுப்புகளை கொடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால தான் தாவீது என்ன பண்றாரு? கர்த்தாவே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதியும், நான் செல்ல வேண்டிய பாதையை எனக்கு காண்பியும். எப்பவுமே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இன்னும் அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அதனால தான் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் எங்கு செல்ல வேண்டுமோ, எதை செய்யக்கூடாதோ, எதை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் தீர்க்கதரிசிகளை கொண்டு தாவீதை நடத்தினார். தாவீதை நடத்தின தேவன் நம்மையும் நடத்துவார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு ஏதாவது வேலைகள் இருந்தால் நமக்கு இருக்கிற அறிவின்படி, நமக்கு இருக்கிற ஞானத்தின்படி நாம் அதை செய்கிறோம். சில நேரங்களிலே அது தவறு ஏற்பட்டால் உடனே சோர்ந்து போய் ஓரமாக உட்கார்ந்திருக்கிறோம். ஜெபிப்பதற்கு கூட மறந்து விடுகிறோம். நம்முடைய முயற்சிகள் நிறைய நேரம் தோல்வியை சந்திக்கிறது. அதை நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ உனக்கு இதை தருவேன், ஏற்ற காலத்திலே உனக்கு அதை செய்வேன். ஆண்டவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நாமும் ஆண்டவரிடத்துல, கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற வழிகளை, வைத்திருக்கிற பாதைகளை எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே, அதிலே நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் என்று நாம் ஜெபிப்போமேயானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் உம்முடைய வார்த்தையை கொடுத்து அதை தியானிப்பதற்காக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்கள் உம்முடைய வசனத்திலே நடந்து உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து ஆசீர்வாதம் பெற்றார்கள் ஆண்டவரே. நாங்களும் அதே போல உம்மிடத்துல ஆலோசனைகளை பெற்று நீர் போதித்த வழியிலே, நீர் காட்டுகிற பாதையிலே நாங்கள் நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஆண்டவரே. அவருடைய போக்கிலும் மரத்தில் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்கள் செய்யும் தொழில்களிலே, கையின் பிரயாசங்களிலே உம்முடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து வைத்து பாதுகாத்தல்லும் சுவாமி. எத்தனையோ மக்கள் வியாதியோடு இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தையும் அற்புதத்தையும் செய்யும் ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தல்லும் சுவாமி. பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் போது, வாகன யாத்திரைகள் போது நீர் பத்திரமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்தல்லும் சுவாமி. ஆண்டவரே, இன்றைய நாட்களிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை சந்திக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபை தாரும் ஆண்டவரே. புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கின்றார்களோ, என்னென்ன காரியங்கள் செய்கின்றார்களோ, தங்களுடைய வாழ்க்கைக்காக என்னென்ன காரியங்கள் செய்கின்றார்களோ எல்லாவற்றிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள வேண்டிய கிருபை தாரும். அனைவரையும்
உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.